கோடரி, கோடு கூட்டல் அரி, கோடு என்றால் மரம், அதை அறிகின்ற ஒரு கருவி, அதனால கோடரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி கல்லால் செய்யப்பட்டதாக இருக்கிறது, அதுதான் சொல்றாங்க கற்கோடரி அப்படின்னு சொல்றாங்க. கல் கூட்டல் கோடரி கற்கோடரி. சரி, அதுக்கப்புறம் இந்திய அகழாய்வுத்துறை வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு திருப்புல் முறை ஏற்படுத்திய ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த பல்லாவரத்தில் கிடைக்கப்பெற்ற இந்த கல்கோடரி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மேலும் கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல் போன்ற பகுதிகளில் இன்றும் கிடைக்கும் தொல் பழங்கால மானுட எச்சங்கள் எந்தெந்த இருக்கு? 1, 2, 3 போட்டு வச்சுக்கீங்க. என்னது? 1 கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல், இந்த 3 பகுதியில் கிடைக்கக்கூடிய இந்த தொல் பழங்கால மானுட எச்சங்கள் இப்பகுதியின் பழமையை நமக்கு உணர்த்துகின்றன அப்படிங்கிறாங்க. அப்ப சென்னையுடைய பழமையை உணர்த்தக்கூடிய 3 அகழாய்வு இடங்கள் கேட்டாங்கன்னா 2 மதிப்புல நீங்க சொல்லுவீங்க. கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல் போன்ற 3 பகுதிகள் இன்றும் அந்த தொன்மையை நமக்கு பறைசாற்றுகின்றன அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இந்த தாலமி அப்படிங்கிறவரு எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் மயிலாப்பூரை எப்படி பதிவு செய்யறாரு? மல்லியர்பா அப்படின்னு பதிவு செய்யறாரு. அடுத்தது இந்த தாலமி அப்படிங்கிறவரு மயிலாப்பூரை எப்படி சொல்றாரு? மல்லியர்பா அப்படின்னு சொல்றாரு. மல்லியர்பா என்ற துறைமுகமாக சுற்றப்பட்ட துறைமுக நகரம் இது மயிலாப்பூர். இப்ப மயிலாப்பூர்ல கிடையாது, இது கிடையாது, துறைமுகம் கிடையாது, அது பீச் கிடையாது. அதை தாண்டி இன்னும் போனோம்னாதான் அப்ப அதை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகள் திருவல்லிக்கேணி இருக்கு. அப்புறம் அந்த அதை ஒட்டிய பகுதிகள் தான் என்னவா இருக்கு? இப்ப துறைமுக நகரமாக இருக்கு, துறைமுகமா இருக்கு, அதாவது பீச் இருக்குது. மற்ற பகுதிகள் எல்லாம் உள்ள வந்துருச்சு. இன்னும் கேட்டீங்கன்னா கோடம்பாக்கம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. நுங்கம்பாக்கத்துக்கு பக்கத்துல கோடம்பாக்கம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அது வரைக்குமே கடற்கரை நகரமாக இருந்திருக்கிறது ஒரு காலத்துல. கடற்கரைலாம் இருந்திருக்கு, ஒட்டி வந்து அந்த பக்கம் அப்படின்னு வரலாற்று ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. ரைட், அது 2வது விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா என்னென்ன ஊர்கள் சிறப்பு பெற்ற 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடல் பெற்ற தலங்களாக இருந்த ஊர்கள், சென்னையில் இருக்கக்கூடிய ஊர்கள் யாவை ஒரு 70 கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம் திருவொற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், திருமுல்லைவாயில். இந்த கோவில்கள் எல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடல் பெற்ற தலங்களாக இருந்தவை. அப்படின்னா அந்த கோயிலுடைய பழமை 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அங்க வாழ்ந்த இந்த சைவ சமய புறவர்கள் யார் இருக்காங்க? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரர், மாணிக்கவாசகர்கள் இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் போய் பாடப்பட்ட ஒரு இடமாக இருக்கக்கூடியது இந்த தலங்கள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அடுத்தது பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்டது. ஒரு கேட்டிருந்தாங்களா? 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்ட குடைவரை எங்கு உள்ளது, அல்லது இந்த பல்லாவரத்தில் உள்ள குடைவரை யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவன், அது பல்லவர் காலத்தில் வரையப்பட்ட ஒரு குடைவரை. குடைவரை என்றால் என்ன? 2 மதிப்பெண். மலையை குடைந்து உருவாக்கக்கூடிய கோவில்களுக்கு பேரு குடைவரை கோவில்கள் அப்படின்னு பேரு. சரியா? மலையை குடைந்து, வரை என்றால் மலை, குடைனா குடைதல். மலையை குடைந்து உருவாக்கக்கூடிய கோயில்களுக்கு பேரு குடைவரை கோவில்கள் அப்படின்னு பேரு. அடுத்தது திருவல்லிக்கேணியில் கிடைக்கும் நந்திவர்மன் கல்வெட்டும். அப்ப நந்திவர்மன் கல்வெட்டு கிடைக்கக்கூடிய சென்னையினுடைய பகுதி எது கேட்பாங்க? திருவல்லிக்கேணி. சரியா? அடுத்தது பல்லவர் ஆட்சியில அங்க சிறந்திருக்கக்கூடிய அதாவது இந்த திருவல்லிக்கேணியில கிடைக்கப்பட்ட இந்த கல்வெட்டுகள் யார் காலத்திய கல்வெட்டுகள் கேட்கலாமா? பல்லவர் காலத்திய கல்வெட்டுகள். சரி. சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு, தாம்பரம் போன்றவை கிழக்கிந்திய நிறுவனம் கால் பதிப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னரே 12 அல்லது 13 நூற்றாண்டுகளில புகழ்பெற்ற சிற்றூர்களாக இருந்தன. சிற்றூர்கள் 12ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டுனா 1100 இருந்து 1400 வரைக்கும் கிட்டத்தட்ட. சரிங்களா? அப்ப 13, 14, 12, 13ஆம் நூற்றாண்டுகளில இந்த ஊர்கள் எல்லாமே சிற்றூர்களாக இருந்திருக்கின்றன. சிற்றூர்கள் என்னது? கிராமங்களாக இருந்திருக்கின்றன. அதுதான் என்ன பண்ணாங்க? பக்கத்து வீடுகளை கட்டி சாலையை வந்து பெருசா மாத்தி எல்லாத்தையும் ஒன்றா இணைத்து அதை மதராசப்பட்டினம் என்று அழைத்து விட்டார்கள். அயலவர் குடியேற்றம். போர்த்துகீசியர்கள் மற்றும் டச்சுக்காரர்களின் வணிக வெற்றியை தொடர்ந்து யார் வந்தாங்க? ஆங்கிலேயர். ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு சென்னையை கைப்பற்றியவர்கள் யாவர் அப்படின்னு கேட்பாங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள். சரி. அடுத்தது மயிலாப்பூருக்கு வடக்கே சிறு சிறு குடியிருப்புகள் மட்டுமே இருந்தன. அந்த பகுதிகள் எல்லாம்
அந்த மணல்வெளி பகுதியை கிழக்கிந்திய நிறுவனத்தின் அலுவலர் யார் வாங்கினாரு? பிரான்சிஸ் டே. எப்பொழுது வாங்கினார்? 22/8/1639 கொடுத்திருக்காங்க. 22/8/1639 அந்த நிலப்பகுதியை வாங்குறாரு. யார்கிட்ட இருந்து வாங்குறாரு? சென்னப்பரின் 2 மகன்களிடமிருந்து. பக்கத்துல கூட எழுதி வச்சிருக்க 2 மகன்கள், வேங்கடப்பன், ஐயப்பன் அப்படின்னு 2 பேர் பக்கத்துல எழுதி வச்சிருக்கிற. சரி, அப்ப அவங்க கிட்ட இருந்துதான் அந்த உள்ளூர் ஆளுநராக இருக்கக்கூடிய அவர்கிட்ட இருந்து அதை வாங்கிக்கிறாரு. யாரு அவரு? அவர்தான் இந்த பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் வாங்குறாரு. சரி, அடுத்தது முதலாவதாக அந்த நகரத்துக்கு அமைக்கப்பட்ட கட்டடம் எது? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. அவருடைய வணிகத்திற்காக தலைமையிடமாக அமைக்கப்பட்ட ஒரு இடம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள்லாம் படிப்படியாக இணைத்து அந்த பெரிய மாநகரை உருவாக்கினார்கள் அப்படின்னு செய்தி தெரியுது நமக்கு. அடுத்தது அவர் சென்னை நோக்கி வந்தார்கள். அதனால சின்னதரிப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை, வண்ணத்துக்காரன்பேட்டை, வண்ணாரப்பேட்டை அவருடைய வணிகம் துணி சார்ந்ததாக இருந்ததுனால நிறைய நெசவாளர்கள் சென்னையை நோக்கி வந்தனர். இதெல்லாம் நமக்கு செய்தி தெரியுது. அடுத்தது சென்னையினுடைய நீர்நிலைகளும் வடிகால்களும் அப்படியே அதை பத்தி ஒரு 2 மதிப்பெண் கூட கேட்கலாம். சரியா? 540 மேற்பட்ட சிறிய ஓடைகளும் 18 பெரிய ஓடைகளும் இருந்தன. அப்புறம் பெய்யக்கூடிய மழை நீர் சிறு சிறு கால்வாய் வழியாக பெரிய ஓடைகளையும், பெரிய ஓடைகள் வந்து ஆறையும், ஆறு வந்து கடலையும் சென்று அந்த நீர் வந்து நீர் பயன் மேற்கொண்டது அப்படின்னு ஒரு செய்தியை படிச்சுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அறிவின் நகரத்துக்கு சான்றுகள் தருக. இது ஒரு சிறுவனாக்கள் இருக்கிறதுனால நீங்க எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. சிறுவனாக்கள் எந்தெந்த ஆண்டு எந்தெந்த கல்வி நிலையங்கள் உருவாக்கப்பட்டன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருந்துருக்கணும். அடுத்தது சாரசாணி கட்டடக்கலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப போனவங்க ஒரு தேர்வு எழுதினாங்க, ஜியோன்னு எழுதினாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்தோ சாரசாணி கட்டடக்கலை அப்படின்னு கேட்டாங்க. 4 வகுப்புல என்ன எழுதணும்? 3 முதல்ல எழுதணும். என்னது? இந்திய பாரம்பரிய கலந்து உருவாக்கப்படுகின்ற முறைக்குதான் பேரு இந்தோ சாரசாணி கட்டடக்கலை. இது 1868 உருவாக்கப்பட்ட சேப்பாக்கம் அரண்மனையே முதல் கட்டடமாக இருக்கிறது. அப்படி இந்தோ சாரசாணி கட்டப்பானையில் கட்டப்பட்ட கட்டடங்கள்னு சேர்த்து எழுதணும்னா அது சொல்லிடலாம். இதோடு எழுதுனா அது வந்து கூறினான் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த இந்தோ சாரசாணி கட்டப்பானையில் கட்டப்பட்ட கட்டடங்கள்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 10 எழுதலாம். தாராளமா எழுதலாம் இல்லையா? அப்படி எழுதணும்னு சொன்னா 4 மதிப்பெண். அவ்வளவுதான். இதுல பெருசா நம்ம மாற்றம் நம்ம யோசிக்க தேவையில்ல. அடுத்தது பண்பாட்டு அடையாளங்கள். சென்னையுடைய பண்பாட்டு அடையாளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் அதே தான் வரும்போது இல்லையா? இந்த பண்பாட்டு அடையாளங்கள் இன்னொரு இருக்கக்கூடிய கட்டடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லா கட்டடங்களையும் எடுத்து எழுதுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் இப்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்தது மிகப்பெரிய நூலகமாக, இந்தியாவின் முதல் பொது நூலகமாக அமைக்கப்பட்ட நூலகம் கன்னிமாரா நூலகம். இங்கேயும் கொடுத்திருக்காங்க, அங்க கட்ட செய்திகளையும் கொடுத்திருக்காங்க. சரியா? போக்குவரத்து. இந்தியா சென்னையுடைய மிகப்பெரிய 2 முதன்மையான போக்குவரத்து சாலைகள் அப்படின்னு கேட்டோம்னா பூந்தமல்லி நெடுஞ்சாலை, அண்ணா நெடுஞ்சாலை. சரியா? அண்ணா நெடுஞ்சாலை அதாவது மவுண்ட் ரோடு என்று சொல்லக்கூடியதும் பூந்தமல்லி ஹை ரோடு என்று சொல்லக்கூடியதும் 2ம் மிகப்பெரிய சாலைகளாக இன்றும் இருக்கின்றன அப்படிங்கிறது தெரியுது. முதல் தொடர்வண்டி நிலையம் எங்கு எப்பொழுது அமைக்கப்பட்டது? ராயபுரத்துல அமைக்கப்பட்டது. சரிங்களா? அப்ப இந்தியாவினுடைய 2வது மிகப்பெரிய ஒரு ரயில் நிலையமாக இருக்கக்கூடியது எது? ராயபுரம் ரயில் நிலையம். இன்றளவும் சிறப்பு பெற்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முதன்மையான ஒரு ரயில் நிலையம் என்று சொன்னால் இந்த ராயபுரம் தான். ஏன்னா 2வது ரயில் நிலையம் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றளவும் இருக்கக்கூடியதுல பழமையானதுன்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த ராயபுரம் தான். சரிங்களா? அது மும்பை டு தானேல அமைக்கப்பட்ட அந்த கட்டடம் தான் முதலாக ஏற்படுத்தப்பட்டது. மும்பை டு தானேல தான் முதல் ரயில் நிலையம் ஏற்படுத்தப்பட்டது தெரியும். அந்த கட்டடம் சிதைந்த நிலையில் இருக்கிறதுனால பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. அப்போ பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பழமையான ரயில் நிலையம் எடுத்துக்கொண்டால் இந்தியாவில இந்த ராயபுரம் தான் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்தது ஒரு நகரம் உலக புகழ் பெறுவதற்கு 5 காரணங்கள் 6 காரணங்கள் எழுதிருக்க பாருங்க. 1 2 3 போட்டு எழுதிருக்கீங்களா? சென்னையினுடைய ஒரு நகரம் உலக புகழ் பெறுவதற்கான காரணங்கள் யாவை? ஒரு 4 மதிப்பெண்ல கேட்கலாம். 4 மதிப்பெண்ல கேட்டா நீங்க சொல்றீங்க அது தொன்மை சிறப்புடையதாக இருக்க வேண்டும். தொன்மை 1. அடுத்தது தொழில்நலம் மிகுதியாக பெற்றிருக்க வேண்டும். 2. 3 சிறந்த குடிமக்களை கொண்டிருக்க வேண்டும். 3. 4 துறைமுக வசதி உள்ளதாகவும் இருத்தல் வேண்டும். அடுத்தது 5
இப்ப பார்த்தது 5ஆ? அடுத்தது 6. ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். 6. இவற்றுடன் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் மிளிர வேண்டும். 7. இந்த கருத்துக்கள் எல்லாம் என்ன திருமணம் புரியுதா? ஒரு நகரம் தொன்மை சிறப்புடைய நகரமாக மிளிர்வதற்கு காரணம் எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை கருத்துக்கள் எழுதுவீங்க? 7 கருத்துக்கள் எழுதுவீங்க. சரிங்களா? பக்கத்துல ஒரு குறி போட்டு சிறுநாட்கள் எழுதிக்கீங்க. சென்னையுடைய நூலகம் இது எல்லாமே நீங்க குறிச்சு 2 மதிப்பெண் எழுதி வச்சிருக்கீங்களா? ஆமா. சென்னையை அலங்கரிக்கக்கூடிய சில நூலகங்களை எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம், சென்னையின் அறிவு புரட்சிக்கு பழமை, அறிவு புரட்சி ஆகியவற்றின் அங்கமாக விளங்கும் நூலகங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்த பண்பாட்டு தலங்கள் ஆகும். அவற்றுள் சில அப்படின்னு போட்டு சென்னை இலக்கிய சங்கம், கன்னிமர நூலகம், கீர்த்திசை சுவடிகள் நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், தமிழாய்வு நூலகங்கள் இப்படின்னு தனித்தனியா எழுதுறோம். சரிங்களா? அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா கேட்டாங்கன்னா சென்னை இலக்கிய சங்கம் குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மிக பழமையான ஒரு நூலகமாக இந்த நூலகம் இருக்கிறது. இது 1812 கோட்டை கல்லூரி நினைவாக இணைக்கப்பட்டது. இணைவாக அப்படின்னா பக்கத்திலே கட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சரி. அப்புறம் கன்னிமரா நூலகம் 1860. 1869 எது? கீர்த்திசை சுவடிகள் நூலகம். காலின் மெக்கன்சி கீர்த்திசை சுவடிகள் நூலகம், அது 2 மதிப்பெண். அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 கிண்டில தொடங்கப்பட்டது. கிண்டில எழுதி வச்சிருக்காது கூட. இது ஆசியாவின் மிகப்பெரிய 3வது நூலகமாக இது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அடுத்தது தமிழாய்வு நூலகங்கள் சிலவற்றை எழுதுக. 2 மதிப்பெண் கேட்கலாமா? தமிழாய்வு நூலகங்கள் சிலவற்றை எழுதுக. என்னென்ன நூலகங்கள் பாருங்க. உலக தமிழாராய்ச்சி நிறுவன நூலகம், ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம், மறைமலடிகள் நூலகம், செம்மொழி தமிழாய்வு நூலகம், பூவேசா நூலகம் போன்றவை அப்படின்னு எழுதுறீங்க. அடுத்தது பிறகொரு நாள் கோடை என்ற கவிதையின் ஆசிரியர் யாரு? பிறகொரு நாள் கோடை என்ற கவிதையின் ஆசிரியர் ஐயப்பன் மாதவன். எங்கு பிறந்தார் அவரு? நாட்டரசன் கோட்டையை சேர்ந்தவர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சேர்ந்தவர். அவருடைய 2 துறைகள் எந்தெந்த துறைகளை இயங்கிக் கொண்டிருக்கிறார்? திரைத்துறை மற்றும் இதழியல் துறை, திரைத்துறை ஆகியவற்றில் இயங்கி வருகிறார். மற்றும் இன்று என்ற கவிதை குறும்படத்தையும் இயக்கியிருக்கிறார். ஐயப்ப மாதவன் இயக்கிய குறும்படம் எது? இன்று. அடுத்தது மழைக்கு பிறகு மழை, நான் என்பது வேறொருவன், நீர்வழி முதலான கவிதை நூல்களை இயற்றியவர் யார்? ஐயப்ப மாதவன் இயற்றிய கவிதை நூல்கள் யாவை? ஆமா, இதனுடைய கவிதை தொகுப்புகள். இப்ப மாறுபட்ட 2 இணைகிற போது புது அழகு புலப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. இவர் மாறுபட்ட 2 மாறுபட்ட அழகு 2 என்று சொல்லுகிறார். இவர் எந்த மாறுபட்ட 2 இணைகிற போது புது அழகு புலப்படுவதாக இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது? மழைக்காலம், கோடைக்காலம். இது 2ம் இணைகிற பொழுது மழை அது விட்ட ஒரு நிலை. சரியா? மழை அப்புறம் கோடை இது 2ம் சந்திக்கக்கூடிய அந்த வேலையில, அதாவது மழை பெய்து விடுகின்ற அந்த நேரம், அதானே அழகான வரிகளாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்குன்னு பாக்குறோமே இல்லையா? அப்போ இந்த இடத்துல மழைக்காலம் முடிகிறது, கோடைக்காலம் தொடங்குகிறது. அந்த 2ம் சந்திக்கக்கூடிய அந்த வேலை எனக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவிதை படிச்சு வச்சிருக்காரு இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி முன்னுரையாக அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மாறுபட்ட 2 இணைகிற போது புது அழகு புலப்படுகிறது. மேலும் பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி அழகு. பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய இடம் எது? அந்தி. கடலும் கரையும் சேரும் ஓரம் எது? கடலும் கரையும் சேரும் ஓரம் கடற்கரை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? மழையினுடைய வெயில் வரும் வேலை வெளிப்படுத்துகிற அழகு முதலானவை பார்க்க திகட்டாதவை. அப்போ ஐயப்ப மாதவன் பார்க்க திகட்டாதவை என்று சொல்லக்கூடியது எதனை? மழையினூடே வெயில் வரும் வேலை. மழையினூடே வெயில் வரும் வேலை. சரியா? நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில் பளபளக்கும் மரக்கிளைகள் சுட்டும் நீர்த்துளைகளும் வெயில் கண்டு மகிழ்ந்த பறவைகளின் இசைப்பும் நெஞ்சில் தடமை வழிகின்றன. இதுதான் அப்படியே என்ன பண்றாரு? அது பாடலா கொடுத்துருக்காரு. சரிங்களா? அந்த பாடலுடைய விளக்கத்தை அப்படிங்கிற சுருக்கமா கொடுத்துருக்காங்க. சரி. வெயில் கண்டு மகிழ்ந்தாலும் மீண்டும் மழைக்காக நெஞ்சம் இயங்கத்தான் செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காரு. சரி. இதுல நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது நம்ம பார்த்தோமா? நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கின்றன என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மேல சொன்னாங்க. கையேந்தி வாங்கிய துளிகள், இது மழை துளிகள். கையேந்தி வாங்கிய அந்த மழை துளிகள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட கோடு இசைக்கின்றன கேட்பாங்கப்பா. என்ன இசைக்கின்றன? சங்கீதம் இசைக்கின்றன. சரியா? வேற என்ன கேட்கலாம்? அதுல இருந்து நகரம் பட்டை தீட்டியவில்லை, அதான் 2 மதிப்பெண் இருக்கு. சரி, அடுத்தது பாருங்க. நெடுநெல் வாடை. நெடுநெல் வாடையினுடைய ஆசிரியர் எந்த நூல்களுக்கு ஒன்று?
எத்தனை அடிகளை உடையது? 188. என்ன பாவகையில் ஆக்கப்பட்டிருக்கிறது? ஆமா. அந்த நெடுவாடையுடைய பாட்டுடைய தலைவன் தலையாள காலத்து செல்வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். எது இருக்கியா? அங்க இருக்கா? ஆமா, பாண்டிய நெடுஞ்செழியன் பக்கத்துல எழுதிருக்கியா பாருங்க. தலையாளங்காலத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கியா இல்லையா? எழுதி வச்சிருக்கியாமா? அப்புறம் எப்படி? சரி, அடுத்தது பாருங்க. ஐப்பசி அடைமழை கார்த்திகை கனமழை என்பது சொலவடை என்றால் வழக்கு. சொலவடை என்றால் வழக்கு. அது பேச்சு வழக்கு. அதுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் சொலவடை என்று சொல்கிறார்கள். ஓர் ஆண்டை 6 பருவமாக வகைப்படுத்திய தமிழர். என்னென்ன 6 பருவங்கள்? கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேனி, முதுவேனி இல்லையா? சரி, அந்த குளிர்காலத்துல தான் இவங்க என்ன சொல்றாங்க? கூதிர்காலம் என்று சொல்கிறார்கள். சரி, அடுத்தது ஒரு ஆண்டை 6 பருவமா பிரிச்சிருக்காங்க. ஒரு நாளை 6 பருவமா பிரிச்சா என்ன வரும்? என்னென்ன வரும்? காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை. மாலை, ஏற்பாடு, அப்புறம் யாமம், என்று மொத்தம் 6 பருவங்கள் இருக்கும் இல்லையா? என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். காலை, நண்பகல், மாலை, ஏற்பாடு, அப்புறம் வைகரை, யாமம், வைகரை, யாமம், வைகரை என்று மொத்தம் 6. ஊனத்துக்கு எத்தனை மணி நேரங்கள்? 4 மணி நேரங்கள். சரியா? 6 நாள் 24 மணி நேரங்கள். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெரும்பொழுதா பிரிச்சாங்க இல்லையா? அதுக்கு எத்தனை மாதங்கள்? 2 மாதங்கள். ஒரு பொழுது சொன்னா 2 மாதங்கள். ஒரு பெரும்பொழுதுக்கு 2 மாதங்கள். 6 12 மாதங்கள் ஒரு ஆண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, அப்ப ஐப்பசி கார்த்திகை அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது? குளிர்காலத்தை குறிக்க, அதாவது கூதிர் பருவத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்தது இதுல பறவைகள், விலங்குகள், இதுல ஒரே ஒரு இந்த வினா படிக்கிறதுனால இது இந்த வாகை திணையோ அல்லது கூதிர் பாசறை துறையோ படிப்பதனால எத்தனை மதிப்பெண் இருக்கு நாம் பார்த்துக்கோம். கிட்டத்தட்ட 22 மதிப்பெண்கள் இருக்கு. அல்ல 6 மதிப்பெண், அப்புறம் திணை, அப்புறம் துறை, அப்புறம் குருவினா, அப்புறம் சிறுவினா, அதுக்கப்புறம் வேற என்ன தெரியல, மனப்பாட பகுதி இப்படின்னு மொத்தம் 22 மதிப்பெண்கள் இருக்கு. சரிங்களா? அதனால எந்த எழுத்துப்படி வராம இதை தெளிவா படிச்சு இதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்கிறேன். பொருள் வேற்றுமை அணி. சரிங்களா? பொருள் வேற்றுமையும் மனப்பாட பகுதி இருக்கு, சிறுவனா இருக்கு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடைச்சொட்டி பொருள் இருக்கு அப்படின்னு ஒரு சிறுவனா இருக்குது. அடுத்தது எடுத்துக்கிட்டு சொன்னா திணை இருக்குது இல்லையா? திணை அணி இருக்கு. இதெல்லாம் அதுல இருக்கு. அதுல 16 மதிப்பெண் இருக்குது. அதுல சரிங்களா? இதுல 22 மாதிரி அதுல 16 மதிப்பெண் இருக்குது. கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. வாகை திணை, அதுக்கப்புறம் கூதிர் பாசறை என்றால் என்ன? அது விளக்கம் இருக்கு. 4 மதிப்பு மேல போன கேட்டு இருந்தாங்க உணவகத்துல மேல ஜீவனுக்கு. இதுக்கு ஒரு 2 மதிப்பெண், இதுக்கு ஒரு 2 மதிப்பெண். அவ்வளவுதான், எளிமையா 2 மதிப்பெண். அப்ப சான்றுடன் விளக்கு அப்படின்னு கேட்டா 2ல ஏதாச்சும் ஒண்ணுதான் கேட்பாங்க. 2மே ஏற்றுக்க மாட்டாங்க. சான்றுடன் விளக்குகள் கேட்டாதான் 4 மதிப்பெண், விளக்கு அப்படின்னு கேட்டா 2 மதிப்பெண் தான். இப்ப 2மே கொடுத்துட்டு விளக்குகள் கேட்டாங்கன்னா சான்றுல இந்த விளக்கு மட்டும் தான், திணை விளக்கம், துறை விளக்கம் மட்டும் தான் எழுதணும். வேற எதுவும் இருக்காது. சரியா? ரைட், சந்தேகம் வரக்கூடாது அந்த இடத்துல. பாடலின் பொருள், சொல்லும் பொருளும் வாசிச்சுக்கப்பா. சொல்லும் பொருள் வந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்பாங்க, அது கொஞ்சம் கவனமா இருங்க. இதையும் படிச்சுக்கணும், இங்கே இருக்கிறத படிச்சுக்கணும். இங்க நடத்துறது போது கோடு போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா? அதையும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். புரியுதா? புதுப்பெயல் என்றால் என்ன? புது மழை. புதுப்பெயல்னா ஆறுகளி, கொடுங்கோல், புலம்பு. புலம்பு என்றால் கண்ணி. இதுவே ரெண்டங்கண்ணா போட்டோம்னா பெண், இளம் பெண். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கவுள் என்றால் கண்ணம். கவுள் என்றால் கண்ணம். எதுக்காக இந்த அந்த கவுள் அப்படின்னு சொன்னாங்க? கவுள் அப்படின்னு எதுக்கு வந்துச்சு? குளிரை போக்கிக் கொள்வதற்கு அவர்கள் குளிர் வாய்ந்து கையை சூடியேற்றி அவர்களுடைய கன்னங்களில் வைத்துக் கொண்டார்கள். அப்பொழுதும் அவர்களுடைய பற்கள் நடுங்கின அப்படின்னு செய்தி அங்க வருதுன்னு பார்த்தோம். அடுத்தது இலக்கண குறிப்பெல்லாம் பார்த்துட்டோம், புணர்ச்சி பகுதிலாம் பார்த்துட்டோம். இதுல வேற என்ன நம்ம பார்க்கணும்? இந்த நெடுநல் வாடையை எப்படி பிரிச்சதுலாம் சொல்லுங்க. நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடை. புரியுதுங்களா? நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடை. சரி, இது 2 வகையில எவ்வாறு பொருள் தருகிறது கேட்பாங்க. 2 வகையில, நெடுவாடை ஒன்று, நல்வாடை ஒன்று. நெடுவாடைனா நீண்ட நெடிய துன்பம் தருகின்ற வாடை.
நல்வாடைனா நன்மை தருகின்ற வாடை. சரியா? அப்ப தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய தலைவிக்கு அது நெடுவாடையாக, அதாவது துன்பம் தருகின்ற வாடை காற்றாக இருக்கிறது. வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் இருக்கக்கூடியதுனால அந்த காற்று அவனுக்கு நன்மை தருகின்ற வாடை காற்றாக இருக்கிறது. அவ்வளவுதான். தந்தா வெற்றி தந்ததா தரலையாங்கிறது நமக்கு மீறி பாடல் கொடுக்கல. அதனால வெற்றி தருவதற்கு ஏதுவான ஒரு பாடலாக இருப்பதனால, ஒரு சூழல் இருப்பதனால அந்த காற்று அவனுக்கு நன்மை தரக்கூடிய வாடை காற்று அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? ரைட். இது ரெண்டுமே 2 மதிப்பெண் வினாக்களை கேட்கிறாங்க. நெடுநல் வாடையினுடைய பெயர் காரணத்தை கூறுக. மதுரை கணக்காயனார் மகனார் இதுக்கு நெடுநல் வாடைன்னு பேர் வச்சதற்கு காரணம் என்ன? நக்கீரர் நெடுநல் வாடை என்று பெயர் வைப்பதற்கான காரணம் என்ன? இப்படி எத்தோனா மாத்தி மாத்தி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். பெயர் காரணம் தருக, அல்லது மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் நெடுநல் வாடை என்று பெயர் வைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் அவங்க இழுக்கலாம், நேரத்தை இழுக்கிறதுக்காக கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம சொல்றோம். முதல் கல்லை வீசியவன் யார்? மருதன். அப்ப இந்த உத்தம சோழனுடைய ஊர்குடி தேரிழுப்பம் என்ற பழமொழிக்கு உருவான ஒரு கதை எது கேட்பாங்க. முதல் கல் அப்படின்னா கதை மாந்தர்களை எழுதுக. முதல் கல் என்ற கதையில் வருகின்ற கதை மாந்தர்களுடைய எழுதுக அப்படின்னு ஒரு 2 மதிப்புல அல்லது ஒரு மொழிபெயர்ச்சி ஒன்று இதுல சேர்த்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன எழுதுவீங்க? முதல்ல கதை தலைவன், அப்புறம் தலைவி, அப்புறம் தான் ஒவ்வொருத்தரா வரணும். அந்த கதை வரிசைப்படியே வந்துருங்க. ஒருத்தர் கூட மறக்க மாட்டீங்க. பாருங்க, முதல்ல மருதன் வரான், அப்புறம் மனைவி வராங்க இல்லையா? 2 பேரு, மருதன் அருவி. அப்புறம் முதல்ல யாரை செஞ்சுட்டான்? மாரிமுத்து. மலைக்கோட்டை விட்டு போது அப்புறம் மாரிமுத்து பார்த்தான். அப்புறம் காளியப்பன், அப்புறம் முளையம்மாள் கிழவி, அப்புறம் பிரேம்குமார், அப்புறம் ஊர் மக்கள். சரிங்களா? இப்படியே யாருக்கும் மறக்காது. அடுத்தது இதுல அந்த கட்டச்செய்தி எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. உத்தம சோழன் அவனுடைய இயற்பெயர் யாது கேட்பாங்க. செல்வராஜ். அருணாச்சலம் சௌந்தரவள்ளி செல்வராஜ். சரி, செல்வராஜ் ஞாபகத்தை வச்சுங்க. அப்புறம் இந்த முதல்கள் இடம்பெற்ற சிறுகதை தொகுப்பு எதுப்பா? தஞ்சை சிறுகதைகள். தஞ்சை சிறுகதைகள். அழுத்தம் கொடுக்கணும்னு நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த வலினம் மிக இடங்கள்ல கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. படிக்கும் போதும் சொல்லும் போதும் பக்கத்துல சொல்லி கொண்டிருக்கிற போதும் பேசுகிற போதும் ஒரு அழுத்தம் தர வேண்டியது அவசியம். அடுத்தது பாத்தீங்கன்னா, உத்தம சோழன் எந்த ஊரை சேர்ந்தவர்? திருத்துறைப்பூண்டிக்கு அருகே இல்ல தீவாம்பாள்புரத்தை சேர்ந்தவர் இல்லையா? நீ பக்கத்துல எழுதிருக்க வாய்மேடு என்ற கிராமத்தை சேர்ந்தவர் கூட எழுதிருக்க. இது இருக்க வாய்மேடு பக்கத்துல. ஆமா. அடுத்தது பாத்தீங்கன்னா, மனித தீவுகள், குருவி மறந்த வீடு, இதெல்லாம் அவருடைய ஆமா சிறுகதை தொகுப்புகள். தொலைதூர வெளிச்சம், கசக்கம் இனிமை, கலன் பூக்கள், இது எல்லாமே புதினங்கள். சரியா? கிழக்கு வாசல் உதயம் என்பது திங்கள் இதழ். திங்கள் இதழ் என்றால் மாதிரி. இப்ப நான் எதுக்காக இந்த சிறுகதை தொகுப்பு புதினங்கள் அப்படின்னு கேட்டேன்னு சொல்லி அவனுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்னா கனல் பூக்கள் எவ்வகை நூல் அப்படின்னு கேட்பாங்க. ஒரே வார்த்தை. சிறுகதை, நாடகம், அதுக்கப்புறம் புதினம், அதுக்கப்புறம் உரைநடை நூல் இப்படின்னு நான் கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம் புதினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? இது மாதிரிதான் கேட்பாங்க. அதனால அந்த 2 மதிப்புல கூட கேட்கலாம். ஏன்? புதினம் உத்தம சோழன் இயற்றிய புதினங்கள் யாவை அப்படின்னு கேட்கலாம். சரியா? தொலைதூர வெளிச்சம், கசக்கம் இனிமை, கனல் பூக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். மொழியின் அடிப்படை அலகுகள் யாவை? போட்டு வச்சிருக்கீங்க தானே? இங்க 2 மதிப்பெண் பக்கத்துல எழுதிருக்கீங்க. ஆமா. மொழியின் அடிப்படை அலகுகள் யாவை, அல்லது மொழியின் அடிப்படை பண்புகள் யாவை, அல்லது மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவன யாவை, இப்படின்னு 3 வினாக்கள் இருக்காதுல. குருவினான் போட்டு 3 எழுதிங்க. 3 குருவினாக்கள் அதுல இருந்து கேட்கலாம். விடை ஒண்ணுதான், திணைப்பால் என் இடம்தான். சரி, இப்படி கேக்குறாங்கப்பா, மொழியின் அடிப்படை அலகுகள் யாவை அப்படின்னு கேட்டாங்க. நீங்க எப்படிப்பா விடை எழுதுவீங்க? அற்புதம். மொழியின் அடிப்படை அலகுகள் திணை, பால், எண், இடம் போன்றவை ஆகும். அவ்வளவுதான். அப்படியே திணைப்பால் என்னிடமே சரிதான். ஆனால் நீ அப்படி எழுதக்கூடாது. திருக்குறளை இயற்றியவர் யாருன்னு கேட்டா நீங்க திருவள்ளுவர் எழுதக்கூடாது. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் அப்படி எழுதணும். புரியுதா உனக்கு? அப்ப நமக்கு எந்த இடத்துல அந்த வினாவை எப்படி நம்ம எழுதுறோம், சரியான விடை மட்டும் எழுதினா மட்டும் போதுமான்னு கேட்டா அதை எழுதுகிற முறைப்படி எழுதணும். நீங்க அப்படிதான் எழுதணும். அதை புரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க. ரைட். அடுத்தது பாருங்க. எது யார்? இரு திணைக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்கள் புத்தகத்திலே இருக்குது. நீங்க சொல்லிடுங்க. 2 திணைக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்கள் குழந்தை மற்றும் கதிரவன். 2 பாலுக்கும் பொதுவான வரக்கூடிய பெயர்கள் இருபால், ஆண்பால், பெண் பாலுக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்கள் எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பொதுவான வினா. அச்சு தூள் கலப்பா. நீ பாட்டுக்கு எழுதலாம், எழுதிட்டே இருக்கலாம். என்னன்னு எழுதலாம்?
ஆமா, சூர்யா எழுதலாம், சக்தி எழுதலாம், ராதா எழுதலாம், தங்கமணி எழுதலாம், இல்ல எழுதலாம்ல. ஏன்னா திருத்தணி முடியல நீதண்டா, நீதடா பின்னாடி வைக்கணும். ஏன் தெரியுதா என்னன்னு? பக்கத்துல இருக்கக்கூடிய சொல்ல போட்டாதான் அது அங்க ஆனா பெண்ணாங்கிறது தெரியும். புரியுதா? அம்மா ஆனா பெண்ணா தெரியுமானே? தாராளமா தெரியும். ஆனா தங்கமணி ஆனா பெண்ணா தெரியாது, சூர்யா ஆனா பெண்ணா தெரியாது, அப்ப ராதா ஆனா பெண்ணா தெரியாது. பக்கத்துல பாடினான், ஓடினான், எழுதினான், இன்னும் ஏதாச்சும் ஒரு இணைமுற்று நம்ம போட்டோம்னா அங்க தெரியும். புரியுதா? அதனாலதான் சொல்றாங்க இது 2 பாலுக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்கள், இது பாத்தீங்கன்னா 2 திணைக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்கள் நம்ம சொல்றோம். புரியுதா? சரி, அடுத்தது எண் பாகுபாடு. இதுல 2 மதிப்பெண்ங்க. தன்மை பன்மை. தன்மை பன்மையின் 2 வகைகள் யாவை என்று கேட்பாங்க. முன்னாடி கூட பார்த்த ஒரு மதிப்பு கூட பார்த்தோம் இல்லையா? தன்மை பன்மையின் 2 வகைகள், புலப்பாட்டு தன்மை பன்மை, புலப்பட்டா தன்மை பன்மை. சரிங்களா? ரைட். வேற என்ன இருக்கீங்க? அவ்வளவுதான், இதுல முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் வாங்க, மொழிபெயர்ச்சி வாங்க. இதுல இருந்து ஒரு மதிப்பெண் கட்டாயமா இருக்கும்பா உங்களுக்கு, பொது தேர்வுலயே இருக்கும் உங்களுக்கு. அதனால இதுல இருக்கக்கூடிய இந்த பத்தியை படிச்சீங்கன்னா இந்த பத்தியில இருந்து எப்படி எல்லாம் வினாக்கள் கேட்கலாம் நீங்க யோசிச்சு படிக்கணும். ஒரு வாக்கியத்தை படிச்சுட்டு இது எப்படி அவங்க கேள்வியா கேட்கலாம் அப்படின்னு நீங்க படிக்கணும். புரியுதா? அப்படி படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் உங்களால எழுத முடியும். 19ஆம் நூற்றாண்டின் தென்னிந்திய பகுதியில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. தாது வருஷ பஞ்சம். தாது வருஷ பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, கிரேட் ஃபெமைன் அப்படின்னு கொடுத்துட்டு தமிழாக்கம் தருக அப்படின்னு கேட்பாங்க. தாது வருஷ பஞ்சம். கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு பக்கத்துல கொடுத்தாங்க இல்லையா? வங்காளி மத்தாய் பார்க்கும்போது 7:2 பின்னாடி இருக்குது. அப்ப அங்க பாத்தீங்கன்னா பத்தியில இருந்து நமக்கு பொருள் கொடுத்துட்டு அதை போயிட்டு தமிழாக்கம் தருகன்னு கேட்பாங்க. அதுபோல இந்த மாதிரி இருக்கிற இடங்களில இதையும் நான் ஒரு பயிற்சியா வச்சிருக்கேன். என்னன்னு கேட்டா, எங்கெங்கெல்லாம் இந்த தமிழாக்கம் தருகின்ற மாதிரி சொற்கள் கொடுத்துருக்காங்க, கலைச்சொல் தருக்கு, அது கிடையாது. அதை தவிர்த்து இன்னும் புத்தகத்துல இது தமிழர் குடும்ப முறையில நிறைய இருக்கு. தமிழர் குடும்ப முறையில நிறைய இருக்கு. நிறைய ஆங்கிலத்துல கொடுத்துட்டு பக்கத்துல தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய தேர்ந்தெடுத்து நம்ம படிக்கணும். அது என்ன கேட்பாங்க? அந்த கலைச்சொல்லுக்கு பதிலாக அந்த மொழிபெயர்ச்சியில கொண்டு போயிட்டு கேட்டுருவாங்க. இந்த மாதிரி இரண்டு வாக்கியங்களை கொடுத்துட்டு தமிழ் படுத்துக அப்படின்னு கேட்கலாம். புரியுதா? கிரேட் ஃபெமைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க சொன்னீங்க தாது வருட பஞ்சம் அப்படின்னு அதை சொல்றீங்க. சரிட்டா? அடுத்தது அது அந்த எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டா கூட நீங்க சொல்லுவீங்க. அந்த தாது வருஷ பஞ்சத்துக்கு மனம் நொந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வழங்கியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுவீங்க மாயூரம் வேதநாயகன். சரி, அப்போ எத்தனை கோடி மக்கள் இறந்திருப்பார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 1 கோடி மக்கள் பஞ்சத்தின் பிடியில் சிக்கி இறந்திருக்கலாம் என்கின்ற ஒரு கணக்கெடுப்பும் இருக்கிறது. 1 கோடி மக்கள் ஞாபகத்தில் வச்சுக்க. அடுத்தது அது அந்த அப்படி கொடை கொடுத்ததுனால நீயே புருஷமேறு என்கின்ற பாடலை பாடினார் ஒருத்தர். யார் அப்படின்னு கேட்டா கோபாலகிருஷ்ண பாரதியார். கோபாலகிருஷ்ண பாரதியார். சரி, அவர்தான் நீதிபதி மாயூரம் வேதநாயகர். மாயூரம் என்ன ஊர்? அது மாயவரம். மாயூரம் மாயவரம். சரியா? அப்ப மயிலை பண்ணா மயிலாப்பூர் மாதிரி மாயூரம் அப்படின்னு சொன்னா மாயவரம் அப்படின்னு அர்த்தம். இங்கே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்க அப்போ அங்கே ஒண்ணு தெரிஞ்சுக்க. மொழிபெயர்ப்பாளராகவும் நாவலாசிரியராகவும் பெயர் பெற்றவர். தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. தமிழின் முதல் நாவல் எது? அல்லது தமிழின் முதல் நாவலை இயற்றியவர் யார்? தமிழின் முதல் நாவலை இயற்றியவர் மாயூரம் வேதநாயகனார். தமிழின் முதல் நாவல் எது? பிரதாப முதலியார் சரித்திரம். சரி, அடுத்தது தமது சமகாலத்து தமிழறிஞர்களாக விளங்கியவர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், ராமலிங்க வள்ளலார், சுப்பிரமணிய தேசிகர் போன்றவருடன் நட்பு பாராட்டி நெருங்கி இருந்தார். 1, 2, 3 கூட போட்டு வச்சுங்க. மீனாட்சி சுந்தரம் உவேசாவுக்கு ஆசிரியராக இருந்தவர். ராமலிங்கடிகள் தெய்வமணி மாலை பாடலை பாடியவர். சுப்பிரமணிய தேசிகர் கூடுதலா ஒருத்தர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? உவேசாவுக்கு ஆசிரியராக இருந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது ராமலிங்க அடி வள்ளலார் தான் நம்ம வள்ளலார்னு சொல்றோம், ராமலிங்க அடிகளார் சொல்றோம் இல்லையா? தெய்வமணி மாலை பாடலை பாடியவர். அடுத்தது சுப்பிரமணிய தேசிகர் கூடுதலா ஒருத்தரை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். சரிங்களா? இவங்கிட்டலாம் அவர் நெருங்கி பழகிட்டு வந்திருக்கிறாரு. சரி, ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் முதலில் தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற ஒரு நூலாக வெளியிட்டவர் யார்? ஆங்கிலத்தில் உள்ள நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் என்ன பெயர்ல மயூரம் வேதநாயகம் பிள்ளை மொழிபெயர்த்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா
சித்தாந்த சங்கிரகம் என்ற பெயர்ல வெளியிட்டாரு. சித்தாந்த சங்கிரகம் குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நூலின் ஆசிரியர் யாரு? பிள்ளை. அப்ப ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் முதலாக தமிழ்படுத்தியவர். அதற்கு சித்தாந்த சங்கிரகம் என்று பெயரும் வைத்தார் எழுதுறீங்க. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா பெண்மதி மாலை 1, 2, 3 போட்டு கூட எழுதி வச்சிருக்கீங்க நீங்க இல்லையா? பெண்மதி மாலை, திருவருள் அந்தாதி, சர்வ சமய சமரச கீர்த்தனை, சுகுண சுந்தரி முதலிய நூல்களையும் பல தனிப்பாடல்களையும் இயற்றியுள்ளார் அப்படின்னு செய்தி நமக்கு தெரியுது. சுகுண சுந்தரி அதுக்கப்புறம் முதலிய நூல்களையும் பல தனிப்பாடல்களையும் இயற்றினார். இசையிலும் வீணை வாசிப்பதிலும் வல்லவராக திறந்தார். அப்ப மாயூரம் வேதநாயகர் திறன்பட பணியாற்றிய திறன் பெற்றிருந்த 2 துறைகள் யாவை, 2 திறன்கள் யாவை கேட்டாங்க. நம்ம சொல்லுவோம் இசை மற்றும் வீணை வாசித்தல். சரியா? இசையிலும் வீணை வாசித்தலும் வல்லவராக திகழ்ந்தார். ரைட். 1000க்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளையும் இயற்றியிருக்கிறார். வடமொழி, பிரெஞ்சு, லத்தீன் ஆகிய மொழிகளை கற்றிருந்தார். 1, 2, 3 போட்டுங்க. அவர் அறிந்த மொழிகள் வடமொழினா என்னப்பா? சமஸ்கிருதம், லத்தீன், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில இவர் புலமை பெற்றிருந்திருக்கிறார். சரி, இவருடைய மொழியாட்சிக்கு சான்றாக சின்ன ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இத நமக்கு ஆங்கிலத்துல இது கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம், இதுல இருக்கக்கூடிய ஒரு 10 தமிழ் சொற்களை எழுதுக அல்லது 20 தமிழ் சொற்களை ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை எழுதுகன்னு கேட்டு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இங்க பக்கத்திலேயே கொடுத்துட்டு முதல் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை எப்படி கேட்கலாம்? நேரடியாக தமிழ் கொடுத்துக்க அப்படின்னு கேட்டு இந்த பத்தியை கொடுத்துடலாம். இதே மாதிரி நமக்கு பின்னாடி தமிழாக்கம் இருக்கா இல்லையாப்பா? அப்ப இது மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கப்பா? அது மாதிரி என்ன பண்ணுங்க, யோசிச்சு நீங்க படிச்சுக்கணும். அப்ப இதை நீங்க வாசிச்சுட்டு இதுல இருக்கக்கூடிய ஒரு சில சொற்களை அப்படின்னு கீழே எழுதி வச்சுக்கிட்டு என்ன எழுதணும்? கீழே ஒவ்வொரு சொல்லுக்கும் என்விரான்மெண்டல் அப்படின்னா சுற்றுச்சூழல், டிவேஸ்டேஷன் அப்படின்னா பாதிப்பு, பேரழிவு, அப்புறம் டிஃபாரஸ்டேஷன் அப்படின்னு கேட்டா காடுகள் அழிப்பு, இது மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்குள்ள நம்ம கீழே எழுதி வச்சுக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி தான் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரியும் கேட்கலாம், இந்த மாதிரியும் கேட்கலாம். நான் சொல்ற மாதிரி ஆங்கிலத்துல அப்படியே கொடுத்துடலாம், நீங்க இதை அப்படியே தமிழ் எழுதலாம். புரியுதாமா? அதையும் ஒரு வாட்டி வாசிச்சு வச்சுக்க. அப்புறம் இது சொன்னது மாதிரி எடுத்துக்காட்டாக கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்கறாங்க. பசுமை வளாக இயக்கம். இதுக்கு மட்டும் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இது எப்படி அப்படின்னு கேட்டா இது கலைச்சொல்லாக்கும். கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு கலைச்சொல்லாக்கும் உருவாக்கி பண்ணி இங்க கொடுத்துக்கிறாங்க. இல்லைன்னா பச்சை வளைவு நகர்வு இதுதான் எழுதுவேன் இல்லையா? பச்சை பட்டை வளைவு இப்படி ஏதோ ஒண்ணு எழுதுவேன். அப்ப டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது அப்படிங்கிறது இது மட்டும் தெரிஞ்சுக்க. மத்ததெல்லாம் நீங்க டைரக்டா எழுதணும், நேரடியா எழுதணும். புரியுதா? ஆமா, டிஃபாரஸ்டேஷன் அப்படின்னா என்னது? காடுகள் அழிப்பு அப்படின்னு நேரடியா எழுதலாம். அது சரி, இது உருவாக்கப்பட்டதுங்கிறதுனால இது நம்ம இங்க கொடுத்துட்டு தான் எழுதணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது நோபல் பரிசு எப்பொழுது வழங்கப்பட்டது வங்காரி மத்தாய்க்கு? 2004. 2004 சாகித்ய அகாதமி விருது தெரியுமா? சரி, வேணா விடுங்க. வணக்கம் பண்ணுவ ஈரோடு தமிழன்பன். சரி, அடுத்தது இந்த பகுதிக்கெல்லாம் இப்ப நான் எழுத சொன்னேன். முதல் சொல்லே தப்பா எழுதி வச்சிருக்கேன் ஒரு சிலர். இது தாமரையில நீர் போலவா? ஆமா. பகை பங்காளிகள் இப்பு போடல. தாமரையிலை நீர் போல பற்றற்று இருந்தனர் இப்பு போடல. 2 இடத்துல தப்பு. முதல்ல வரையிலே ஒரு 2-3 பேருக்கு பார்த்தாங்க. இப்ப மொழி பேச்சு கொடுத்தனப்பா உங்களுக்கு. அது முதல் பேச்சு எதனப்பா? தாமரையிலை நீர் போல தானப்பா. பகை பங்காளிகள் இப்போ வரணுமா இருக்கக்கூடாதா? பகை பங்காளிகள் வரணுமா இருக்கக்கூடாது? வரணும், போட்டிருக்கணும். சரியா? ஒரு சிலர் போட்டிருக்க. சரி, அடுத்தது தாமரையிலை நீர் போல பற்றற்று இருந்தனர். போல பற்றற்று வருதல்ல, அங்க போனோமா இல்லையா? போல அவன் கேள்வியில கொடுக்க மாட்டான். நீ பக்கத்துல எந்த சொல்லி எழுத போறியோ அதுக்கு கொடுக்கணுமான்னு அவன் அவசியம் இல்ல. நீ பக்கத்துல வள்ளிக்கு தொடங்கக்கூடிய சொல்லி எழுதுறன்னு சொன்னா நீ அங்க எழுதிருக்கணும். சரி, அது ஒரு பிழையா? இன்னொன்னு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சி என்ன பண்ற, 3த்தையும் தனித்தனியா பிரிச்சு எழுதணும். முதல்ல 3த்துக்கும் பொருள் எழுதணும். நீ இந்த வரித்துல எழுத முடியாது, இடம் இல்ல. அதனால பக்கத்துல எழுதலாம்ல. இல்ல தலை அதுனா முதன்மை அல்லது சிரசு எழுதலாம். தலை அப்படின்னா கட்டுதல், தழை அப்படின்னா இலை தழை அப்படின்னு ஒரே வரிசையில எழுதிட்டு அடுத்தது கீழே ஒரே வரியில என்ன பண்ணா நீங்க எடுத்துக்காட்டு எழுதலாம்னா இல்லையா? எழுதிருக்கணுமா இல்லையா? ஒரு சிலர் எழுதிருக்க, ஒரு சிலர் எழுதவே இல்லை. சரியா? இந்த வினா வந்தாவே நீ அப்படித்தான் எழுதணும் அப்படின்னு உன் மனசுல பதிவு வச்சிருக்கேன். ஆனா அங்க பயிற்சின்னு கொடுத்தா மட்டும் எழுத மாட்டாங்க. இடம் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. அங்க எப்படி எழுதணும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எழுதணும்.
கோடு போட்டு உனக்கு நிறைய கொடுத்துட்டாங்கன்னா நீ ஒரு தலை முதன்மை அல்லது சிரசு, அதுக்கப்புறம் இங்க தலை கட்டுதல், அப்புறம் தழை இலை தழை அப்படின்னு எழுதுவீங்க. கீழே அதுக்கப்புறம் வாக்கியத்தை அமைச்சு எழுதுவீங்க. உங்க 2 வரி தான் எழுதிட்டு கொடுத்தானா ஒரே வரியில அப்படி பிரிச்சு எழுதலாம்ல, டக்குன்னு தோணணும்ல உனக்கு. சரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நயம் பாராட்டுகள் இப்ப பாக்குறோம். நயம் பாராட்டுகள் கூட இன்னும் சிக்கல் இருக்குது. என்னென்ன எழுத போறேன்னு தெளிவா போயிடணும். இந்த பாடல் வந்துச்சுன்னா இந்த 4 நயங்கள் தான் நான் எழுத போறேன். ஒரு நயம் கூடுதலா படிச்சுக்க, 3 நயங்கள் எழுதணும். ஒரு நயம் கூடுதலா படிச்சுக்க, 4 படிச்சுக்க, 4 தெளிவா எழுதணும். அதுக்கப்புறம் முன்னுரை முடிவே கட்டாயம் எழுதிருக்கணும், மைய கருத்து கட்டாயம் எழுதிருக்கணும். சரியா? 4 ஒரு 3 7 தலைப்புகள் கட்டாயமா போட்டு எழுதுன்னு சொன்னா எந்த பிழையுமே இருக்காது. புரியுதா? நீ பாடல் கொடுத்துட்டாங்கன்னா அதுல எதிரி முனை கண்டுபிடிச்சாலே எழுதணும் அப்படியே போவாத. அந்த மனநிலையில போனேன்னு சொன்னா கட்டாயமா தப்புதான், 100% தப்புதான். ஞாபகத்துல வச்சுக்க. ஏதாச்சும் ஒண்ணு தப்பு பண்ணி ஒரு மதிப்பெண் குறைச்சிக்குவேன். அப்ப முழு மதிப்பெண் எல்லாம் போகாது. ஒரு மதிப்பெண் போனாவே நமக்கு போச்சு, எல்லாமே போச்சு, குடி முடிவு போச்சு மாதிரி போச்சு. சரியா? எந்த இடத்துல போனாலும் நமக்கு அந்த அரை மதிப்பெண் ஒரு மதிப்பெண் கவனத்தோட எழுத வேண்டியது இருக்கு. அதுக்கு பெரும் பங்கு எங்க தருவாங்க? ஒரு மதிப்பெண். அதனாலதான் இப்ப மாணவர் கற்றுக்கணும் ஒரு மதிப்பெண் அங்க போச்சு. அதுக்கப்புறம் நீ மொத்த மதிப்பெண் எடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரியா? அப்ப ஒரு உத்தேசத்தை நம்ம கொடுக்குறோம், ஒரு நேர்மறையான சிந்தனை கொடுக்கணும்னா ஒரு மதிப்பெண் 14 சரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கே கொஞ்சம் உற்சாகம் ஆயிடும், அப்படியே கடகடகடன் முழு மதிப்பெண் போட்டே போயிட்டு இருப்பாங்க. இங்க தப்பு பண்ணிட்டு வச்சுக்கேன், ஏன்னா எடுத்தோடனே ஒரு மதிப்பெண் எடுத்துருக்கேன். அங்க தப்பு பண்ணிட்டு வச்சுக்கேன், இந்த ஒரு மதிப்பெண் தெரியல, இதெல்லாம் எங்க சரியா இருப்பாது, எல்லாத்தையும் 1/2 மதிப்பெண் 1 மதிப்பெண் கம்மி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். எங்கேயாச்சும் ஒண்ணு கண்டுபிடிச்சு போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதனால உயிர் கொடுத்து படிங்க, ஒரு மதிப்பெண் சொல்லிட்டு நான் 14க்கு 14 இந்த வகுப்புல நீங்க இந்த தேர்வு எடுத்தே ஆகணும், இல்லைன்னா அடுத்த தேர்வுக்கு நீங்க பாதிப்பு உள்ளாவீர்கள் சொல்லிட்டேன். இதுவும் பாருங்க, இங்க கொடுத்துக்கிற மாதிரியே நம்ம 2 தொடரா எழுதணும்னு கேட்டா இல்ல, நான் உங்களுக்கு ஒரே தொடரா சுருக்கி கொடுத்துருக்கேன். சரியா? ஒரே தொடரா எழுது. அந்த 4 தொடருக்கும் அந்த 4 சொற்களுக்கும் கீழே அடிக்கோடு கொடுங்க. இந்த சொல்ல நான் பயன்படுத்தின பாருங்க ஐயா, சொல்லுங்க. இதுதா ரைட். அடுத்தது மொழியோடு விளையாடு, எண்ணங்களை எழுத்தாக்க. தனியா உட்காந்து நீங்க படிச்சு எழுதி பார்த்துக்கணும், பயிற்சி எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் எண்ணங்களை எழுத்தாக்குக, இது நீங்க படிச்சு எடுத்துக்கணும். இதுக்கு தெரியும், ஈசல் ஒண்ணு எழுதிருக்க, இன்னொன்னு பச்சைகள் எழுதிருக்க. ஆமாவா? ரைட். அடுத்தது கடிதம் எழுதுக. இதெல்லாம் ஆமா, இங்க சிலதெல்லாம் நான் வந்து கூடுதலா சேர்த்து கொடுத்துருப்பேன். ஒரு சிலதெல்லாம் அந்த மொழி வெளியீடு எல்லாம் இது கொடுத்துதான் இருக்கேன், ஆனா ஒரு சிலதெல்லாம் நீக்கிட்டு இருப்பேன். அப்ப நீங்க இங்க கொடுத்திருக்கிறத சரியா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். புத்தகத்துல கொடுத்திருக்கிறத சரியா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஒரு பார்வையில் சென்னை நகரம், ஒரு பார்வையில் சென்னை நகரம், ஒரு பார்வையில் சென்னை நகரம். தமிழ்நடை கையேடு, தமிழ்நடை கையேடு. சென்னப்பட்டினம், சென்னப்பட்டினம். சுற்றுச்சூழல் கல்வி, சுற்றுச்சூழல் கல்வி. ரவி என்ன சொல்லணும்? பாரதி. என்ன சொல்றீங்க? பாரதி இல்ல, ரவி சொல்லணும். சரி. கருப்பு மலர்கள், நான் காமராஜர். வானம் வசப்படும், கருப்பு மலர்கள், வானம் வசப்படும். முடிஞ்சிருச்சு. திருக்குறள்ல மனப்பாட திருக்குறளை முடிச்சிருங்க. இதுல ஒரு மதிப்பெண் எங்கெங்க கேட்பாங்கன்னு பாத்துங்க. இந்த பகுதியை கரைச்சி புடிச்சிருக்கணும். அப்படியே வேணா வாய்ப்பு கிடைச்சுன்னா போட்டு அடிச்சு குடிச்சிருங்க இந்த பகுதியெல்லாம். சரியா? ஆமா. 18 கீழ்கணக்கு நூல்களுக்கு 1 திருக்குறள். குறள் என்பது 2 வெண்பா. சரியா? திரு என்பது சிறப்பு அடைமொழி. சரியா? திருக்குறள் இலக்கண குறிப்பு தருக. சரியா? எத்தனை இயல்கள் இருக்கிறது? 9 இயல்கள் இருக்கிறது. எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 133. இதெல்லாம் 1ஆம் வகுப்புல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் 133 இல்ல 1330 அப்படின்னு சந்தேகம் இருக்கு. சரியா? இது நகைச்சுவையே கிடையாது, இதெல்லாம் அவமானம். சரியா? தெரியல அப்படின்னா ரைட். 133 அதிகாரங்கள். சரியா? கன்னியாகுமரியில எத்தனை அடி சிறை இருக்கிறது? 133. எதை உணர்த்துகிறது? 133 அதிகாரங்களை உணர்த்துகிறது. திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது? 7 என்ற எண்ணுக்கும் திருக்குறளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஏன்னா 133 கூட்டுத்தொகை 7, 1330 கூட்டுத்தொகை 7, ஒவ்வொரு குறட்பாக்களிலும் இருக்கக்கூடிய சொற்களுடைய எண்ணிக்கை 7. ஆக மொத்தம் இந்த திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. சென்னையில தமிழக அரசு செய்த 2 சிறப்புகள் யாவை? திருவள்ளுவருக்கு செய்த 2 சிறப்புகள். கன்னியாகுமரியில 133 அடி சிலையை நிறுவியது. 2.
வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தை நிறுவியது. சரிங்களா? அடுத்தது இணையிலை முப்பாலுக்கு இல்லத்தை என்றவர் எழுதிச்சிருக்கிறேன். ஆனா இது இல்ல புத்தகத்துல. பாவேந்தர் பாரதிதாசன். சரியா? வலுவை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே பாரதிதாசன். சரியா? வலுவன் உலகிற்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. பழங்காலத்திய உரை எத்தனை பேர் எழுதிருக்கிறாங்க? 10 பேர். எத்தனை பேர் உரை கிடைத்திருக்கிறது? 5 பேர் உரை கிடைத்திருக்கு. 10ல 5 பேர் உரை கிடைத்திருக்கு. அதுல சிறந்த உரை பரிமேலழகர் உரை. பரிமேலழகர் உரை அப்படின்னு நமக்கு தெரியுது. அடுத்தது எடுத்துக்கணும் சொன்னா திருக்குறள்ல எத்தனை இயல்களாக எத்தனை பால்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? என்னென்ன பால்? பால் என்றால் என்ன? பிரிவு அல்லது பகுப்பு. பால் என்றால் பிரிவு அல்லது பகுப்பு என்று பேரு. சரி. அடுத்தது அறத்துப்பால் இருக்கக்கூடிய இயல்களின் எண்ணிக்கை. பொருட்பால் இருக்கக்கூடிய 3. இன்பத்துப்பாலில் இருக்கக்கூடிய 2. பொருட்பால் இருக்கக்கூடிய குரட்பாக்களின் எண்ணிக்கை. பொருட்பால் இருக்கக்கூடிய குரட்பாக்களின் எண்ணிக்கை 700. அப்புறம் இன்பத்துப்பால் இருக்கக்கூடிய குரட்பாக்களின் எண்ணிக்கை 250. ஆமா. அறத்துப்பாலில் உள்ள அதிக இயல்களின் எண்ணிக்கை யாவை? 4 அவை. பாயிரவியல், உலகியல், புலவரியல், புள்ளியியல். சரியா? அப்ப இன்னும் உள்ள போகணும்னு சொன்னா ஒவ்வொரு இயல்லையும் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறதுன்னு கேட்பாங்க. இல்லையா? சரி. அப்ப பாயிரவியல் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 4. இலவவியல் 20. அடுத்தது துறவரவியல் 13. சரியா? 13. அடுத்தது ஊழியல் அப்படிங்கிற ஒரே அதிகாரம் தான். சரி. அடுத்தது இன்பத்துப்பால் இருக்கீங்க. கலவியல் கற்பியல் இருக்கு. கலவியல் எத்தனை இருக்கு? 7. கற்பியல் எத்தனை இருக்கு? 18. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பொருட்பால்ல முதல் இருக்கக்கூடியது அரசியல் எத்தனை இருக்கு? 25. அரசியல் அங்கவியல்ல 32. அப்புறம் ஒளிமியல்ல அரசியல் அல்லது அமைச்சியல். அமைச்சியல் கொடுத்துருக்காங்களா? அதான் அமைச்சியல் அல்லது அங்கவியல் 2, 3 தான். சரிங்களா? நான் சொன்ன உனக்கு அங்கவியல் சொன்னேன் இல்லையா? ரைட். அமைச்சியல் அங்கவியல் 2, 3 தான். சரிங்களா? அடுத்தது ஒளிவியல். இப்படியாக இதுல இந்த வடிவமைப்புல உங்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் கேட்கலாம். அதனால இதுக்கு ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இதையும் ஒரு பக்கம் போய் புரட்டிடுங்க. அப்புறம் இந்த 25ஆவது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடி என்ன பேர் வச்சாங்க? அந்த திருவள்ளுவர் சிலைக்கு ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் பேர் வச்சாங்க. எத்தனையாவது வருஷத்துக்கு விழாவை? 25ஆவது வருஷம் வெள்ளி விழா. 50 வருஷம் போச்சுன்னு சொன்னா அது பேர் என்னது? பொன் விழா. பொன் விழா. 100 ஆண்டுகள் போச்சுன்னு சொன்னா கேட்டுச்சு. தங்க விழாங்கிறதோட கேட்டுச்சு எனக்கு. சரியா? அதெல்லாம் நான் பொருட்படுத்தல. ரைட். அடுத்தது அப்ப 100 ஆண்டுகள் கடந்தால் நூற்றாண்டு விழா. 50 ஆண்டுகள் கடந்தால் பொன் விழா. 25 ஆண்டுகள் கடந்தால் வெள்ளி விழா. அப்ப வெள்ளி விழாவை கொண்டாடி ஜனவரி 1, 2025 அன்று இந்த சிலைக்கு என்ன பேர் வச்சாங்க? பேரறிவு சிலை பேர் வச்சாங்க. ரைட். அது ஒரு 2 நிமிஷம் பாருங்க.